ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம கிரிக்கெட் கேம் போன வீட்டில் சொன்ன மாரியே நான் கிரிக்கெட் கேம் போட வந்துட்டேன். ஆனால் சைன்இன் பண்ணால் 50 ரிவார்டு. குயிக் காட்ட தொடக்க போட்டி நமக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவில் விளாடுவோமா? ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிடிக்கும்னா அதில் பாஸ் ஆஃப் தி கிரிக்கெட் இருக்காரு. ஐ மீன் பேர் மறந்துடுங்க. கிறிஸ் கெயில் ஓகே ஏற்றுகிறது. லோடிங்னா யூஏஇனா கிறிஸ் கெயில் எடுத்தோன்னே செம 3 ஓவரில் அடி என்னதான் அடிக்க எனக்கு அடிக்க மாட்டேன். Welcome to the world of cricket. Okay. எனக்கு அவ சொல்லி கொடுத்தா உண்டு. நான் விளையாடுறது விளையாட மாட்டேன். எனக்கு எவ்வளோ தெரியாது. ஏன்னா இந்த கிரிக்கெட் எனக்கு ஓவராக இதாக இருக்கும். பவுண்டரியே போச்சு. அப்புறம் ஒன்று சரி இப்போ நானே எல்லாமே ஓகே. இங்கே நேரம் அடிப்போம். ஐயோ நேரம் அடிக்கூடாதோ. இப்போ நம்ம இப்படி அடிப்போம். என்னாச்சு? 114 தான். ஓகே, இன்னொரு 17 ரன் வச்சுருக்கேன். அவுட் சைடு ஸ்டெம்ப் தான் போடுறான். தவறான ஷாட். ஓகே, இங்கே அடிப்போமா? அப்படியானா நம்ம இந்த இடத்துல அடிப்போம். இதோட தூரத்தில் டக்கு ரன் ஒன்றா அவுட் ஆகிடுவேன். ஓகே, ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஓவரில் எத்தனை 14 தான் அடிச்சிருக்கேன். செகண்ட் ஓவரில் இல்லாமல் ஒரு 4 தானே போச்சு. எப்படி 6? ஏதோ ஒன்று நம்ம இந்த சைடு அடிப்போம். அது என்ன சீமான்னு ஏதோ இருக்குது. கேட்சு இதெல்லாம் ஓகே. 6 அடிச்சுட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் இயர் டெயின் பிராவோவும் இருக்கான். ஓகே, இப்போ இங்கே அடிக்க நான் எப்படி அடிப்போம்? இல்லை இங்கே எப்படி அடிப்போம்? ஓகே, அவன் ஸ்டெம்ப் லைனில் தான் போட்டான். விட்டா ஸ்டெம்ப்பு. இதுக்கெல்லாம் ஒரு ரன்னு ஓடக்கூடாது. அவுட் ஆகிடும். சரி ஓகே அவுட்டா? 6 இந்த டாட் பாலு. ரன் ரேட்டு 18 ரன் ரேட்டில் போகுது. திரும்ப ஒரு கேட்ச். இப்போ டொயின் பிராவோ இடது கை பேட்ஸ்மேன். இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. சரி, நம்ம எப்படியே வச்சு ஆடும் அவங்க சொல்கிறதுலையோ. ஓகே இன்னும் வேணாம். நான் கிழக்கு செஞ்சுட்டேன். இங்கே எப்படி அடிப்போம்? ஒரு ரன். இப்போ 60 ரன் ஸ்ட்ரைக். அந்த ஓவரில் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ரன்னா? ஏன் எக்ஸ்ட்ரா ரன்னு?
ஓகேங்க, நம்ம எப்படியோ ஒரு 32 ரன் அடிச்சிருக்கோம். டக்குன்னு மேட்ச் முடிச்சா நம்ம அடுத்து இது விளாட்லாம். வச்சுக்கு அந்த கேட்ச் பிடிச்சான். டுவைன் பிராவோ அவுட்டு. ஒரு இன்னிங்ஸே 5.5 நிமிஷம் கிட்டே வருது. அப்படி ஃபுல் டாஸாக போடுறாங்க. விட்டோன்னா ஸ்டெம்பில். நான் சொல்லலை விட்டா ஸ்டெம்புன்ட்டு. சரி விடுங்க, நான் இந்த ஓவர் முடிச்சுட்டு பவுலிங்கில் பார்ப்போம். இப்போ ஆண்ட்ரே ரசல் விளாட்றாங்க. இப்போதைக்கு கேகேஆர் டீம்லேயே வந்தால் இது விளாட்றான். நான் சுனில் நரேன் எந்த டீமு? இந்தியாவா என்ன? நான் ஒரு இப்போ கிரீஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்கான். தூக்கி அடிச்சிருவோமா? பறந்தது உருண்டது. என்னடா இது? ஓகே, ரன் வேண்டாம். இங்கெல்லாம் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், ரன் அவுட் அடிச்சிருவாங்க. சிக்ஸு செம. 39 ரன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சு. இன்னிங்ஸ் ஓவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ பவுலிங் பண்ணணும். 40 ரன் எடுக்கணும் அவங்க 3 ஓவரில். பவர் பிளேக்குள்ளேயே நான் இதை எடுத்துட்டேன்ட்டு ரொம்ப வேகமாக நான் யாக்கர் போடுறேன்டா. இது ஒயிட் பால் போகுமாச்சே போல. இப்போ நம்மள விளாட வேண்டியதான். இருங்க, நாங்கள் யாக்கராக வைக்கிறோம். ஃபுல் டாஸ் பால். ஓகே, நம்ம இப்போலாம் ஒரு 10 ரன் அடிச்சு இருந்துருப்போம். அவ்வளோதான். இன்னும் அப்புறண்ணே என்னங்க இது 10 நிமிஷம் போயிடும் போலையா? ஸ்விங்கு ஃபர்ஸ்ட் சின்டாஸில் போனால் ஃபோர் அடிக்கிறான். அப்போ நம்ம யாக்கரை கொடுத்தணும். ஓகே ஓகே, அது இந்த இடத்துல ஓகே. ஸ்டெம்ப் லைனில் தான் போகணும், ஏன்னா விட்டா போல்ட் ஆகணும். முதல்ல என்னது இப்போ ஏதோ வந்துச்சாச்சு. நம்ம 16 ரன் 16 ரன்னுக்கு வந்துருக்கோம். ஓகே, டொக்கு வச்சுருக்கோம். இருந்துச்சா ஓவரப்பா? அவ்வளோதான் ஓவரப். இப்போ கிறிஸ் கெயில் என் தலைவன் போடுறான். பாஸ் ஆஃப் தி கிரிக்கெட். ஏன்டா அங்கே கொண்டு போகிறீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. முஸ்தபிசர் ரஹ்மான் தான் தெரியும். வலிமை தேர்வு செஞ்சு என்ன ப்ராப்ளம்? ஓகே, ஸ்டெம்பில் தான் போடுறேன். தொடர்ந்து 2 பாலும் போடுறேன். செட்டப் பண்ணுறேன். இப்போ ஓகே, அடி பண்ண மாட்டேன். அடிச்சிட்டேன். கேட்சா 6 பவுண்டரி. இவன் மட்டும்தாங்க அடிக்கிறான். ஜஸ்ட்டு நம்ம இப்போ இது மேலே போட்டால் அது நோ பாலு. இதெல்லாம் ஐபிஎல் தான் தெரியும். பிடிச்சி எடுக்கிறாங்க. இன்னும் இதை ஓடி எடுக்க தெரியல. கிரவுண்டு சின்னதாக இருக்குது. இன்னும் ஒரு ஓவர் இருக்காங்க. இந்த ஓவரில் எடுத்துட முடியாது. நம்ம இப்போ இங்கே யாக்கராக குத்த தேவையில்ல. இங்கே முன்னாடி உள்ளே குத்தோம்.
இங்கே கமாண்ட்ரிலாம் ஓடிட்டுருக்கு, அது எனக்கு இப்போ தான் தெரியும். சிக்ஸ் அடிச்சான், ஓட்டா 6. அவ்வளோதாங்க. இந்த ஓவரில் 10 நிமிஷம் இன்னும் 7 பேர் முடிச்சிட்டோம். நம்ம இருந்த ஆடு வரும் வந்துடும். ப்ராவே போடட்டும். இன்னொரு 10 ரன் தான் எடுக்கணும். அந்த 10 ரன் எடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும் எப்படியாவது. அவுட்டு, செம்ம கேட்ச் அவுட்டு. இந்த இவன் தாங்க அடிச்சிட்டு இருந்தான் ஓவரா. இன்னும் 2 பால் இருக்கு. சரி 4 பால் இருக்கு, 2 பால் தான் போட்டிருக்கேன். இன்னும் ஹெலிகாப்டர் இதெல்லாம் ஜம்ப் பண்ணி பிடிக்கணும். கோச் 37 ரன் அடிச்சிட்டான். ஸ்பீடே இல்லை பாலில். LBW அவுட்டா? செம. சூப்பர், ப்ராவோ. நல்லாவே என்னை மாற்றலை. இப்போ மாற்றிருந்தானே 2 விக்கெட் போயிருக்கோம். இப்போ என்ன லாஸ்ட் பாலா? ஐயோ திக்கு மூமெண்ட். திக்குன்னு இருக்கு. அப்பாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாச்சு. நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய். இங்கே பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸ் 2 ரன்கள் இல்லைனா நான் 2 ரன்னு டெஸ்ட் ஜெயிச்சிட்டேன். சரி, அடுத்ததில் நம்ம இந்தியாவுக்காக விளாட்லாம். ஓகே, டாட்டா, பை பாய்.